உங்களுக்கு பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதில்களை உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணுறோம். முகம் மென்மையாக உங்களுடைய முகம் வந்து பார்த்திங்கன்னா பேபி ஸ்கின்னாக இருக்கணும், அதாவது முகம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சுலபங்க. அதுக்கு நீங்கள் வந்து டெய்லியுமே வந்து இதை பயன்படுத்தணும். இதை எப்போ நீங்கள் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நைட்டு சமயத்தில் பயன்படுத்தணுங்க. இதை வந்து டெய்லி வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தாராளமாக பயன்படுத்தலாம். சரி, இதை அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பால் ஏடுங்க. நம்ம வீட்டில் வந்து பால் வந்து காய்ச்சிரும் இல்லைங்களா, பசும்பால் இருக்கிறது பெஸ்ட்டு. இல்லை எருமைப்பால் இருந்தாலும் ஓகே, எந்த பாலாக இருந்தாலும் அந்த பால் காய்ச்சினதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு மஞ்சள் கலரில் வந்து பால் ஏடு அப்படின்னு சொல்லி படியும். அந்த பால் ஏடை வந்து எடுத்து உங்கள் முகத்தில் வந்து ஃபுல்லாக வந்து தடவி மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க. இதை நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே விட்டாலும் தவறு கிடையாதுங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுடைய முகத்தை வந்து கடலை மாவை வந்து தேய்ச்சி முகத்தை கழுவுங்க. ஏன்னா பாலேடு வந்து நீங்கள் போட்டு முகம் கழுவும் போது, அதாவது பாலேடு உங்கள் முகத்தில் நீங்கள் போடும்போது உங்களுடைய முகமானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அந்த ஆயில் வந்து அந்த பாலேடு நம்ம போடும்போது உங்களுடைய ஸ்கின் வந்து அந்த ஆயில் வந்து இறங்கியிருக்கும். அந்த பாலேடில் இருக்கக்கூடியது அந்த வெண்ணெய் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த தன்மை வந்து இறங்கியிருக்கும். அதனால் இந்த கடலை மாவு போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய முகம் வந்து ரொம்ப வந்து மென்மையாக ரொம்ப சாஃப்டாக வந்து மாறிடுங்க. நீங்கள் வந்து இந்த பாலேடை வந்து நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் எடுத்து நல்லா வந்து கொஞ்சமாக பால் அதில் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து உங்களுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். இது எவ்வளவு நாட்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவ்வளோ நாள் வேணாலும் பயன்படுத்தலாங்க. இவ்வளோ நாள் தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதே கணக்கே கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு இது ரிசல்ட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு வயதாகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இதை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது உங்களுடைய இளமை அப்படிங்கிறது அப்படியே வந்து இருக்குங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை